Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெண் பக்தரிடம் நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்ட பூசாரி உள்பட 3 பேர் சிக்கினர். தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த மாதம்மாள் பலகேரியில் உள்ள காளி கோயிலில் வழிபாடு நடத்திய போது அங்கிருந்த பூசாரி ரவி என்பவர் பணக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பதாக கூறியதை நம்பி 40,000 ரூபாயை மாதம்மாள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பூசாரி முனிகிருஷ்ணன், நஞ்சுண்டன் ஆகிய 3 பேர் கருநிற காகிதங்களை ரசாயன தண்ணீரில் நனைத்து எடுத்தால் ரூபாய் நோட்டுகளாக மாறிவிடும் என கூறிய நிலையில் அதன்படி ரூபாய் நோட்டுகளாக மாறாததால் மோசடி குறித்து மாதம்மாள் புகார் கொடுத்தார். அதன் பேரில் பூசாரி உள்பட 3 பேர் பிடிபட்டனர். விடியாதிமுக ஆட்சியின் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே நகைக்கடை உரிமையாளரின் பலவீனத்தை பயன்படுத்தி நூதன முறையில் கொள்ளையடித்த 7 பேர் சிக்கினர். நகைக்கடை உரிமையாளர் ஜெகதீசன் என்பவர் தட்டான்குட்டையைச் சேர்ந்த கிருத்திகா என்பவரின் வீட்டில் தனிமையில் இருந்தபோது அங்கு வந்த மர்ம கும்பல் ஆடையின்றி இருந்த இருவரையும் வீடியோவாக எடுத்து மிரட்டியுள்ளது. இதனால் பயந்து போன ஜெகதீசன் 2 லட்சம் ரூபாய் மற்றும் 2 சவரன் நகையை அக்கும்பலிடம் வழங்கியுள்ளார். இது தொடர்பான புகாரில் 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் பிடிபட்ட நிலையில் மிரட்டல் மற்றும் பணப்பறிப்பில் ஈடுபட்ட கும்பலுக்கு மூளையாக கிருத்திகா இருந்தது தெரிய வந்தது. விடியாதிமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னை மடிப்பாக்கத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றவர் பிடிபட்டார். பெங்களூருவில் வசிக்கும் ஸ்ரீகாந்த் என்பவருக்கு சொந்தமான 6083 சதுர அடி நிலத்தை ரவிராஜ் மற்றும் அலெக்சாண்டர் உட்பட சிலர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயற்சி செய்தனர். மத்திய குற்றப்பிரிவில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் புலன் விசாரணை நடைபெற்றது. இதில் கடந்த மாதம் 25ஆம் தேதி ரவிராஜ் பிடிபட்ட நிலையில் தற்போது அலெக்சாண்டரும் பிடிபட்டார். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவு எதிரிகள் தேடப்பட்டு வருகின்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிலத்தை நூதன முறையில் அபகரிக்கும் முயற்சி அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே வீட்டின் கதவை உடைத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அத்தியூர் கிராமத்தில் வசிக்கும் செல்வி என்பவரின் வீட்டில் யாரும் இல்லாத போது வீட்டின் கதவை உடைத்த மர்ம நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 44 சவரன் நகை, 1 கிலோ வெள்ளி பொருட்கள், 42,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளை, களவு, திருட்டுக்கள் நடக்காத நாட்களே இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர்.